உத்திராடம் புண்ணிய காலம். அதாவது பாத்தீங்கன்னா தை 1 ஆடி 1 இரண்டும் நமக்கு அந்த 6 மாத காலத்துல வந்து சிறப்பான ஒரு நாட்கள்னு சொல்லலாம். அது மாதிரி இன்னைக்கு வந்து உத்தியானம் நமக்கு வந்து சிறப்பா ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் நமது மூச்சை சரகளை எந்த அளவுக்கு எந்த பக்கம் நம்ம வந்து மூச்சோட்டத்தை வச்சிருந்தோம்னா அந்த 6 மாத காலங்கள், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வச்சிருந்தோம்னா அந்த 6 மாத காலங்கள் நம்மளுடைய உடல் அந்த மூச்சு வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சரியான ஒரு மூச்சோட்ட பாதையும் சிறப்பாக கொடுக்கும். அது வந்து சித்தர்கள், ஞானிகள், தேவர்கள் எல்லாருமே வழிவகுத்து வைத்த விஷயங்கள். அதை வந்து இன்னைக்கு வந்து சரகலை அப்படிங்கிற டாபிக்ல நமக்கு வந்து ஜெய்கணேஷ் ஐயா வந்து சிறப்பா இன்னைக்கு கொடுக்க போறாங்க. எல்லாருமே இதை கத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மையான அடுத்தடுத்த நிலைகளுக்கு போவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகள் இது எல்லாருமே கத்துக்கிட்டு சிறப்படைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டு, இன்றைய தை 1ஆம் தேதி இந்த புண்ணிய காலத்தில் சிறப்பானதொரு சரகலை ஓட்ட பயிற்சியை கற்றுக்கொள்ள நமக்கு சிறப்பாக வழிநடத்த காத்து கொண்டிருக்கும் ஜெய்கணேஷ் ஐயா அவர்கள் இன்றைய நிலையில் அனைத்து விதமான பயிற்சிகளையும் கொடுத்து அனைவருக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி வாழ்வில் ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்க ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி வந்து பயங்கரமான குளிர்ச்சி, மழை அப்படின்லாம் பெஞ்சு ஒரு இறுக்கமான சூழ்நிலிருந்து ஒரு தட்சாயன காலம் சொல்லக்கூடிய இருட்டிலிருந்து உத்தராயணம் சொல்லக்கூடிய வெளிச்சத்துக்கு வரக்கூடிய காலம். இந்த வெளிச்சம் எதனால் வருது அப்படிங்கும்போது சொல்றதுக்கு உதாரணம் என்னன்னா, பூமி சூரியன் நோக்கி இறங்கி போகும்போது எப்படி இருக்கும், ஃபுல் வெளிச்சமாக இருக்கும். அப்படி வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த வெளிச்ச காலத்தை என்ன பண்ணுறோம், நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்து வரோம். சரிங்களா? அதனால தான் அது வந்து உத்தராயண காலத்தை வெளிச்ச காலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த வெளிச்ச காலத்தில் நம்ம இருக்கும்போது அந்த வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி உள்நிலை வெளிச்சத்தை அதிகப்படுத்தணும். இப்போ இந்த சரம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இடது பக்கம் ஓடக்கூடிய சரம் அப்படிங்கிறது வலது மூளையை வந்து இயக்கும். இடது பக்கம் ஓடக்கூடிய சரம் இயக்கும். பிங்கரில் நம்ம சொல்லக்கூடிய வலது பக்கம் ஓடக்கூடிய சரம் அப்படிங்கிறது இடது மூளையை வந்து இயக்கும். சரிங்களா? இப்படி இரண்டும் வந்து மாறி மாறி செய்யக்கூடிய கிராஸாக வேலை செய்யும். அப்போது இடது சரம் என்ன பண்ணோம், வலது மூளையும், பிங்கலை சரமுடைய வலது சரம் அப்படிங்கிறது இடது மூளையும் இயக்கும். இந்த இடது மூளை அப்படிங்கிறது அறிவு சார்ந்தது. ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இது இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், அப்படி செஞ்சால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி எதை சொன்னாலும் அது வந்து நம்மளாது டக்குன்னு ஏற்றுக்காது. பல கேள்விகள் வந்து கேட்கும். அது வந்து இடது பக்கம். அதே வந்து இந்த பிங்கலை சிரமம் இருக்கு இல்லையா, அது பிங்கலை சிரமம் இருக்கு இல்லையா, அது வலது மொழிக்கு போகுது இல்லையா. இந்த வலது மொழிக்கு போகும்போது உணர்வு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்கும், ஒரு உணர்வோடு இருக்குமா, அந்த உணர்வோட கனெக்ஷன் பண்ணி இந்த உணர்வு சம்மந்தம். அப்போ பிரபலம் இருக்கக்கூடியது, முன்னால் இருக்கிறது எல்லாத்தையுமே உணர்வு சம்மந்தப்பட்டதாக கனெக்ஷன் பண்ணி அந்த உணர்வோடு பிரிஞ்சு செயல்படக்கூடியதாக உங்களுக்கு வந்து இந்த இடகலை சரம் இருக்கும். அப்போ இடகலை சரத்தை வந்து நம்ம முக்கியமாக தை மாதத்தில் ஓட்டும் போது ஞானம் அடைவான்னு சொல்லுவாங்க. ஏன் ஞானம்னு சொல்கிறாங்க, ஏன்னா உணர்வு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கிறது தான் ஞானம் இருக்குது. அப்போது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிங்கலை சரத்தில் தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, தியானம் வந்து என்ன பண்ணுவோம், ஆராய்ச்சி பண்ணுவோம். இது சரியாக இருக்குமா, மூச்சு மேலே போகுதா, கீழே வருதா, இப்படிலாம் போகுதா அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு நிலையை கண்டுபிடிச்சி அதில் நின்று அதில் வந்து தெளிவாகி அப்படியே இடகலை சரம் மாறும்போது அந்த உணர்வு மூலமாக ஞானம் கிடைக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும். அந்த ஞானம் கிடைக்கக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு இந்த இடகலை சரம் வரும்போது. அதனால தான் ஆடியில் நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தை மாதம் ஞானம் அடைந்து விவாயம். அதனால பீஸ்மர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத போரில் அம்பு படுக்கையில் கொடுத்துக்கிட்டு நான் வந்து உத்தராயண காலத்தில் தான் என் உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் உத்தராயண காலத்து உயிர் பிரியும் சொல்லுவார் அப்படின்னா, அந்த ஒளி வெள்ளத்தில் இந்த ஒளியும் சேர்ந்தது ஆத்ம ஒளி அந்த பரமாத்மா ஒளியோடு கலக்கிறதுக்கு அந்த காலம் வந்து மிக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துக்காக உட்காந்துருப்பார். நிறைய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த உத்தராயண காலத்துக்காகவே காத்திருப்பாங்க. அந்த உத்தராயண காலத்துக்காக காத்திருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதற்காக காத்திருந்து அந்த நேரத்தில் தான் வந்து ஜீவசமாதி அடையக்கூடிய தன்மையெல்லாம் வந்து அடைவாங்க. சரிங்களா? இப்படி அடையக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான காரணம் இந்த சுவாசம் தான். அப்போ இந்த சுவாசத்தை உணர்ந்தவங்க எல்லாருமே அதை நோக்கியே பயணிச்சு போகிறாங்க. அப்போ இடகலை சுவாசத்தினால் ஏற்படக்கூடிய இந்த உணர்வு சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் வந்து இறைவன் வசிக்கின்றான்னு சொல்லுவாங்க. நம்முடைய வலது பாகத்தில் இறைவன் எப்போதுமே இருப்பார். அதாவது வலது பாகத்தையும் எதிர்பார்த்து ஒட்டி நைஸாக கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அந்த இடத்துல அப்படி இருப்பார் அப்படின்னு. அப்போ நீங்கள் உணர்ந்து பார்க்க அந்த ஒளியாகவும் ஒளியாகவும் தெரிவார். இந்த பிரபஞ்சம் முழுக்குமே ஒளியாக நிறைவுபெற்றது. இந்த ஒளியாக நிறைவேற்றிருக்கக்கூடிய தன்மை தான் இந்த உடம்பாகவே இருக்குது. நம்ம பார்க்கல புத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இருக்கிறது எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாமே தோன்றி மறையுது அப்படிங்கிற. எதுவுமே நிஜம் இல்லை, தோன்றி மறையுது. அந்த விதத்தில்
இந்த தோன்றி தோன்றி மறையக்கூடியது நம்ம சுவாசமும் அப்படித்தான். நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், மீதி நேரத்தில் அது தானாகவே போயிட்டுருக்கும். ஆனால் உணர மாட்டோம், அதை உணரவே மாட்டோம். அப்போ எப்போதும் ஒவ்வொரு அடிக்கும் சுவாசத்தை கவனிச்சு சொல்லுவாங்க. நிறைய யோகாக்கள் போய் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் நடக்கும்போதே நீ சுவாசத்தை கவனிச்சு பாரு, அந்த சுவாசத்தை கவனிக்க கவனிக்க நீ மேன்மை அடைவார்கள். அப்படி நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு அன்பாக நம்மோடு உறவாடி நமக்கு நன்மையை செய்து பலவிதமான ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய நம்முடைய மூச்சு காற்று நமக்குள் இருக்கும்போது மட்டும் சொல்லக்கூடிய நம்முடைய மூச்சு காற்று இது வெளியே வந்துட்டால் எல்லாரோடைய இருக்கும். அப்போது மொத்த உலகத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றால், மொத்த உலகத்தையும் அன்போடு பார்க்க வேண்டும் என்றால், இங்கு நான் இருக்கிற மாதிரியே தான் ஆப்போசிட் மனுஷன் இருக்கிறாரு, நம்முடைய வழியை தான் அவரும் உணர்வார், அவருடைய வழி நம்முடைய வழி மாதிரி உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் மதிக்கக்கூடிய தன்மை எங்கன்னா உங்கள் சுவாசத்தை எப்போ ஒரு மனுஷன் கவனிக்கிறாங்களோ அப்போ தான் தெரியும். அது ஆழமாக போக போக தான் அடுத்தவருடைய உணர்வுக்கு, அடுத்தவருடைய மதிப்பிற்கு, வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த சுவாசத்தை கவனிக்காதவங்க, அந்த சுவாசம் நாட்டம் இல்லாதவங்க புற வாழ்க்கையில் அதிகமாக சிக்கிக்கிட்டு எல்லாம் என்னோடுதுமாங்க. இப்போ சுவாசத்தை கவனித்தவங்க எல்லாம் என்னோடதுன்னு சொல்கிறதுக்குமே, சுவாசத்தை கவனிக்காதவங்க எல்லாம் என்னென்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, சுவாசத்தை கவனிக்காதவங்க புற வாழ்க்கையில் பொருள்களை மட்டும் ஆசை கொண்டு அதை என்னோடுப்பாங்க. சுவாசத்தை கவனித்து இந்த ஞானத்தை உணர்ந்தாங்க அப்படின்னா அகவாக்கியோடு சேர்ந்து எல்லாம் என்னோடதுன்னு சொல்லிட்டு பயணிப்பாங்க. சரிங்க, தன்மைங்கிறது சுவாசத்தில். இந்த சுவாசம் அப்போ எல்லாருக்குள்ளேயும் போகிறதுனால உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் சரியான முறை வச்சுட்டிங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்கிறவங்களை என்ன பண்ண முடியும், நீங்கள் வழிநடத்த முடியும். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் தப்பான வழி யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆப்போசிட் மனுஷனை கண்ட்ரோல் பண்ணலாமா, அவங்கள நமக்குள்ளே அடக்கி வச்சுக்கலாமா, இதற்கும் இது நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, கஷ்டத்தில் மாட்டிக்குவீங்க. இந்த சரகலை பயிற்சி அப்படிங்கிறது மட்டும் இருக்கிற பயிற்சியும் உயர்ந்த பயிற்சின்னு சொல்லலாம். எப்படின்னா, இந்த சரகலை ஒரு கற்றுக்கொண்ட ஒரு மனிதர் சரியான முறையில் சுவாசத்தை கவனிச்சுட்டு போனால் நல்லவராக மட்டுமே மாற முடியும். தீயவராக மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சரத்தை முழுமையாக உணர்ந்தால் சொல்கிறேன். அதை மூலியமாக வந்துட்டு ஏதோ ஒரு கதை கற்றுக்கிட்டாங்க விட முடிவாங்க, அவங்க தீவிரமானதுக்கு வாய்ப்பு உண்டு, அவர்களுக்கு அழிவும் உண்டு. ஆனால் தெளிவான முறை கற்றுக்கிட்ட யாராக இருந்தாலும் நல்லவராக மட்டுமே முடியும். ஒரு குழந்தைகள் சரகலை கற்றுக்கிட்டா என்ன கிடைக்க போகிறதுனா, அவங்களுடைய அறிவு தெளிவாக எளிமையாக படிக்க முடியும். ஒரு பிஸ்னஸ் மேன் சரகலை கற்றுக்கிட்டார் அப்படின்னா நல்ல பிஸ்னஸ் பண்ணுறது, நல்லா சம்பாதிப்பார். ஆனால் நேர்மையான சம்பாதிக்கிற வாய்ப்பே அவருக்கு நல்லா கிடைக்க போகிறாங்க. இப்படி எந்த இடத்துல நீங்கள் இந்த சரத்தை யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ சரகலையை கற்றுக்கிட்டு எல்லாருமே கற்றுக்கிறதுக்காக அப்போ எந்த இடத்துல இந்த சரகலையை வச்சு அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஒரு ஆபத்து, இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து விடுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வருது, ஒரு போர் விடுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், இந்த சரத்தை நீங்கள் பயன்படுத்தி அடுத்தவங்களை நீங்கள் தற்காப்புக்கு உங்களுக்கு என்ன முடியும், தடுத்து நிறுத்த முடியும். மீதி நேரத்தில் அதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம தேவையில்லாமல் ஒரு உயர்ந்த தன்மை கொண்ட இந்த விஷயத்தை நாம் என்ன பண்ண போகிறோம், சாதாரணமான விஷயத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முழுமையாக சரத்தை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தினந்தோறும் இதை பயிற்சி செய்ய தான் அந்த நிலை வரும். அப்போ இடது பக்கம் ஓடக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் காலங்கள் அட்டை எடுத்து நான் வச்சுக்கிறது அதுக்கு தான் வச்சுக்கிறேன் வச்சுங்க. எனக்கு ஓடிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். இந்த கால அட்டை எடுத்து உங்கள் வலது பக்கம் வச்சுக்கோங்க. வலது பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இடது சரம் மூச்சு ஓடும். 4 to 6 தை 1 இடது பக்கம் சரம் ஓடிச்சு அப்படின்னா 6 மாத காலத்திற்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எப்படி அப்படின்னா, இன்றைய நேரத்தில் இந்த இடது பக்கம் நீங்கள் சரத்தை ஓட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மூச்சு காற்று நீங்கள் எந்திரிக்கும் போதெல்லாம் எந்த பக்கம் மாறுமோ அந்த பக்கம் மாறி ஓடிட்டுருக்கோம். அதை பற்றி பின்னாடி நான் சொல்லுவேன். சரிங்களா? மாறி ஓட தொடங்கும். அதுக்கு தான் நம்ம நீங்கள் 4 to 6 நம்ம இந்த மூச்சை ஓட வைக்கிறோம். அப்போ இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்குது. அதை என்ன பண்ணுங்க, எடுத்து இந்த அட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு உட்காந்துக்குங்க. இந்த சரம் ஓட்டுறது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய 6 மாத காலம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் நமக்குள்ள கூடிய சக்தி நிலைப்பாட்டை ஓடுறதுக்காகவும், இந்த பிரபஞ்சத்தில் அண்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த பிண்டத்தில் நடக்கும்போது அது இணைவாக ஒத்திசைவாக பயணிப்பதற்காக செய்யக்கூடிய விஷயம். அப்போ மற்ற விலங்குகள்லாம் பறவைகள்லாம் இது செய்யுதா அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாமே இயற்கையாக அப்படி செஞ்சுக்கிட்டே வந்ததுனால தான் இந்த மனித விலங்கு அப்படிங்கிற ஒரு உருவத்தை அடைஞ்சிருக்கிறோம். நான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மனித தன்மைங்கிறது என்ன அப்படின்னா, எல்லோரும் மீதும் அன்பு ஒரு தன்மை. அந்த தன்மைக்கு எப்போது நம்ம போகிறோமோ அப்போ தான் மனிதன். அதுதான் மனித தன்மை. நண்பர் ராஜேஷ் சொல்லுவான், நான் மனுஷன் தானே அப்படிமா. நீ மனுஷன் கிடையாது. என்னைக்கு பிறர் மீது உனக்கு அன்பு வருதோ, அடுத்தவங்க வாழ்றதை பார்த்து சந்தோஷப்படுறியோ அப்போ தான் மனுஷன். அதுக்கு தான் இந்த பிறப்பை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாத வரைக்கும் மனுஷன் கிடையாது, அவங்க மனித விலங்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த உருவத்தை நம்ம எடுத்துக்கிறது அதுக்காக உணர்ந்து இதை எடுத்த உடனே நமக்கு 6வது அறிவுன்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நம்மளே உருவாக்க முடியும் நினைச்சதுனால நம்ம எதனால் உருவாகி வந்தோமோ அதுக்கப்புறம் தோன்றணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சரத்தினை உணர்வதற்கான விஷயத்தை இருக்குது உங்கள் அட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சரம் மாறி ஓடுன்னு அர்த்தம். அப்படி சரம் மாறி ஓடுனா தான் சோம்பேறித்தனமாக வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த அட்டையை எடுத்து என்ன பண்ணிங்க, இப்படி சொல்லி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரம் சரியாக ஓடும்போது நிச்சயமாக உங்களுக்கு என்ன ஆயிடும், தூக்கம் போயிடும். சரிங்களா?
அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தூக்கத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கீங்களோ உங்கள் கர்மா வந்து உங்களை பிடிச்சி வச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கான வேலையை செய்ய தோக்கணும் போடுங்க, மூஞ்சி கழிட்டு வாங்க. அப்படி திரும்ப திரும்ப எக்ஸசைஸ்லாம் செஞ்சு இந்த 6 மணி வரைக்கும் தயவு செஞ்சு உங்கள் கர்மா விடுறதுக்காக மூச்சை சரியாக ஓட்டுங்க. அப்படி ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான வெற்றி வந்து கிடைக்கும். அதுக்கு ஒரு காலடி வச்சுங்க. குழந்தைகள்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் நேரத்தில் நீங்கள் தூக்கம் வரும். நான் சொல்கிறேன், கோச்சுக்காதீங்க. திரும்ப மூஞ்சி கழிட்டு வாங்க, வச்சுட்டு இந்த கால அட்டையை இப்படி வச்சு உட்கார குழந்தைகளே கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வந்து சரி. இப்போ நம்ம அடுத்து உள்ளே போவோம். இப்போ சரத்தை வந்து பார்க்கும்போது அப்படி பார்க்குறப்போ எனக்கு மூச்சு அணைச்சிக்கிறதுல அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த அட்டையை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துக்கிட்டு கண்களை இடது பக்கம் வலது பக்கம் இப்படி திருப்பி நீங்கள் பார்க்கலாம். இப்படி திருப்பி அப்படியே ஓரக்கண்ணில் ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இடது நாசியில் சுவாசம் வந்து ஓடும். இங்கே ஓட சுவாசத்தை பிங்கள சுவாசத்துக்கு மாற்றோம்னா இப்படி ஓட்டினீங்கன்னா இந்த பக்கம் வந்து சுவாசம் வந்து ஓடும். சரிங்களா? அதுக்கப்புறம் தலையை வந்து திருப்பி பார்க்கலாம். இப்பொழுது தம்களை திருப்படுது. இதெல்லாம் பண்ணும்போது தலை வந்து ஓடும். முதுகு தலை நேராக வச்சு உட்காந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதுகு நேராக வச்சு உட்கார முடியலைன்னா வஜ்ராசனத்தில் முட்டி போட்டு அமர்ந்துக்கலாம். அப்படி முட்டி போட்டு அமர்ந்துக்கும் போது உங்களுக்கு முதுத்தண்டு நேராக தண்ணி வந்து வரும். அப்போது இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரம் ஆகிடும். அப்படி நீங்கள் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் 7 மணிக்கு வந்துட முடியும். ஸோ சுவாசத்தை மாற்றிக்கிறது மாதிரி படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது தூரம் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இதில் என்ன பண்ணுறோம்னா எந்த பக்கம் சுவாசம் ஓடுது நீங்கள் கவனிச்சுக்கணும். கவனிச்சுட்டு சுவாசம் வந்து அந்த நாளுக்கு மாறி ஓடிச்சுன்னா நீங்கள் திரும்பி பார்த்துக்கணும். இப்போ அந்த நாளுன்னு சொன்னாலே அந்த நாளை பார்ப்போமா, முடிஞ்சளவுக்கு நோட் பண்ணி வச்சுங்க. நான் வீடியோ உங்களுக்கு அப்புறமா அனுப்பிச்சி வைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு நோட் பண்ணுங்கள். திங்கட்கிழமை அன்னைக்கு திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்களும் வந்து உங்களுக்கு இடகலை சரம் வந்து ஓடும். திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்களும் இடகலை சரம் ஓடும். அதே மாதிரி சனி, ஞாயிறு, செவ்வாய் இந்த 3 நாளும் உங்களுக்கு பிங்கலை சரம் வந்து ஓடும். பிங்கலை சரம் ஓடும். சரிங்களா? சனி, ஞாயிறு, செவ்வாய். அப்போ வியாழக்கிழமை இருக்கு இல்லையா, அந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தேய்விர வியாழக்கிழமை வந்து பிங்கலை சரம், வளர்வரை வியாழக்கிழமை வந்து இடகலை சரம். அப்போ இன்றைய நாளில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி பிங்கள சரம் வந்து ஓடணும். அப்படி ஓடிச்சுன்னா கரெக்டாக ஓடுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி ஓடலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அட்டையை தூக்கி இப்படி வச்சு உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா உட்காந்துக்கணும். அப்போ எனக்கு வேலை இருக்குதுப்பா, அவசரமாக நான் ஓடிட்டு இருக்கிறேன், அந்த நேரத்தில் வந்து இப்போ வச்சு பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த இடவுக்கு தான் ஓடணும். சரிங்களா? அது இந்த பக்கம் வச்சுக்கோங்க சூரியத்துக்கு அப்புறம். அப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து தேய்பிரை வியாழக்கிழமை. அப்படி தேய்பிரை வியாழக்கிழமை போது இந்த பக்கம் உங்களுக்கு சூரியத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிங்கள சரம் வந்து ஓடணும். ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரத்துக்கு ஒரு சரம் மாறிக்கிட்டே இருக்கும். 2 மணி நேரத்துக்கு வருவோம். சூரிய உதயத்திலிருந்து 2 மணி நேரம் வந்து அன்றைய நாளுக்கான சரம் ஓடி அந்த 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சரம் வந்து ஓடும். இப்படி ஓடிட்டே இருக்கு. அப்படி நீங்கள் சுவாசத்தை கவனிக்க மென்மையாக கவனிங்க. அது கவனிச்சுட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி சிலர் கவனிச்சா அவங்களுக்கு ஒரு மாதிரி போஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு டிப்ரெஷனில் ஆழ்த்திக்க வேண்டாம். டிப்ரெஷனில் ஆழ்த்திக்காமல் சுவாசத்தை கவனிக்காமல் நீங்கள் என்ன ஆவீங்க, ஒரு சிறப்பான நிலைக்கு வந்து போவீங்க. எப்போதெல்லாம் நீங்கள் இந்த சுவாசத்தை நல்லா கவனித்து பயணித்து பழகிறீங்களோ அதன் மூலம் என்ன உங்கள் வாழ்க்கையிலேயே நடக்கக்கூடிய விஷயங்களும் அதிசயமாக தானாகவே சரியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் இல்லையா, பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு நாள் செஞ்சால் வந்துடுமா, தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து பயிற்சி செய்ய தான் தன்மைக்கே வந்து வர முடியும். நாங்கள் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அல்குமராசனுக்கு போய் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொண்டு வந்து விடார் அப்படின்னா அது பயிற்சி பண்ணதுனால தான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசவே அனுமதிக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த இறைவன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்து செலவக்கூடிய தன்மை. அப்போ இந்த சரத்தை வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கு தினந்தோறும் பயிற்சி. அப்போது நீங்கள் இந்த 4 சரத்தை ஃபஸ்ட்டு ஓட்டணும். இந்த வார சரத்தை 4 சரத்தை சரியாக ஓட்டிட்டாலே உங்கள் வாழ்க்கைங்கிறது ரொம்ப மேன்மையான நாளாக மாறிடும். கணவன் மனைவிக்குள்ள முக்கியமாக சொல்கிறேன், கணவன் சண்டை ஓட்டுறீங்களா, பயங்கரமாக அடிச்சுக்கிறீங்களா, சொந்த பந்துக்குள்ளே வந்து பிச்சு இதாகி பண்ணிக்கிறீங்களா, சொந்த பந்துக்குள்ள ஒற்றுமையாக இருக்க முடியலையா, உங்களுக்கு திங்கக்கிழமை இருக்கு இல்லையா, சரியாக பிரச்சனை வந்து வரும். யார் வீட்டிலலாம் அன்பு இல்லையோ, யாரெல்லாம் அன்பு காட்ட மாட்டேன் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த இடகலை சரம் இருக்கு இல்லையா, இடகலை சரம் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு சரியாக ஓடாது. இடகலைனா இடது நாசி நடத்தும், பிங்கலைனா வலது நாசி நடத்தும், சுடுமணினா 2 பக்கம் ஓடுன்னு நடத்தும். அப்போது இடகலை சரியாக ஓடிச்சுன்னா கணவன் மனைவி கிட்ட அன்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுபோக அந்த உறவு கிட்ட அன்பு ஜாஸ்தியாக இருக்கும், ரத்த பதவு கிட்ட அன்பு ஜாஸ்தியாக இருக்கும். சரிப்பா இடகலை சரம் ஓடுது, மற்றவங்க யாருமே எனக்கு கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குன்னா அதுவும் சரியான படம் தான். எந்த உறவு சரியாக இருக்காதோ அந்த உறவு ரொம்ப நெருங்கி இருக்காது, அது விட்டு போயிடும். அப்போது இடகலை சரம் இருக்கும்போது மனைவி விட்டு போயிடுவாங்களா, வாய்ப்பே இல்லை. அந்த மனைவி தன்மைங்கிறது சீரானவங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் நான் மட்டும் பண்ணால் போதுமா, அவங்க வீட்டில் இருக்கவங்களும் செய்யணும். முதல் நீங்கள் செய்யுங்க. உங்களிடமிருந்து வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அவங்களை மாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும்.
எப்படி இந்த அண்டம்ங்கிறது தன் செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதனால் இந்த பிண்டம் இருக்கு இல்லையா, இந்த பிண்டம் மாறுதோ அதுபோல் நீங்கள் செய்யும்போது நீங்கள் தான் அந்த அண்டம், அவங்க குடும்பத்தில் அண்டமாக இருப்பீங்க. யார் இந்த பயிற்சி செய்கிறாங்களோ அவங்க அந்த குடும்பத்தை மொத்தமும் கவர்த்தலக்கூடிய சக்தி, அதான் அண்டம்ங்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாரும் அதுக்குள்ள இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கான சக்தியை கொடுப்பாங்க. அதில் எந்த உறவு அப்படிங்கிறது, மகனோ மனைவி, அப்படி எந்த உறவு வந்து வேகமாக மாறக்கூடிய தன்மை இருக்குதோ அது முதல்ல மாறும். ஆனால் இடகலேஸ்வரம் திங்கட்கிழமை அன்னைக்கு சரியாக ஓடிட்டே இருந்தால் நிச்சயமாக கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உங்களோட அன்பு காட்டக்கூடியவர்கள் மட்டுமே அதிகமாக இருப்பாங்க. அந்த அன்பு காட்டுறவர்கள் மட்டுமே நீங்கள் நெருங்கி போகிற மாதிரி பழகிற மாதிரி வரும். மற்றவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவையை செஞ்சுட்டு ஒதுக்கிவிங்க. உங்களால் மற்றவங்களால் தொந்தரவு வந்து வருவதற்கான வாய்ப்புங்கிறதே வரவே வராது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு இடகலேஸ்வரம் ஓடணும், சரிங்களா? அது எப்போ அப்படின்னா குறிப்பிட்ட அளவுக்கு அதுக்கு வந்து 2 வந்து ஒரு மாதம் ஃபஸ்ட்டு சூரிய உதயம் தான் நடக்கும். அந்த சூரிய உதயத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு அந்த இடகலேஸ்வரங்கிறது கண்டிப்பாக வந்து ஓடணும். அதுக்கு முன்னாடி இடகலேஸ்வரம் ஓடினாலும் தப்பு இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும், இந்த சரம் வந்து ஓடுறதுக்கு நமக்கு நாளுக்கு என்னென்ன பலன்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஒரு போது பார்ப்போம். இப்போ அடுத்து என்னென்னா இடகலேஸ்வரம் பார்த்தீங்களா, திங்கள் புதன் வெள்ளி வளர்பிறை வியாழன், இந்த 4 வந்து இடகலேஸ்வரம். சனி ஞாயிறு செவ்வாய் தேய்பிறை வியாழன், இது வந்து பிங்களேஸ்வரம். பண்ணியிருக்கணும். காலச்சக்கரத்துல வந்திருக்கீங்க. காலச்சக்கரத்துல வந்து அந்த அளவுக்கு நீங்க மேன்மை அடைந்ததுனால அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு தான் இன்னைக்கு சரகலையை பற்றி உங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஒன்றும் நமக்கு வந்து மேன்மை அடைவதற்கும் நாம் நம்மளை உயர்த்தி கொள்வதற்கும் நமக்கு தேவையான விஷயங்களை இந்த நிகழ்வுகள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைய வேளையில், அதாவது தை 1 இந்த காலை இந்த புண்ணிய வேளையில் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வு. காலை 5 மணி முதல் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இந்த வகுப்பு நமக்கு வந்து ஜெய் கணேஷ் ஐயா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கேட்டிருக்கோம். எப்படி நம்ம அந்த மூச்சோட்டத்தை நம்ம சரிப்படுத்திக்கணும், அதாவது நமக்கு ஓடலையே அப்படின்னாலும் ஓடக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது இடது பக்கம் ஓடணும்னாக்கா வலது பக்கம் நம்ம வந்து அதுல வந்து நம்ம துணியோ இல்லை அட்டையோ வச்சுக்கணும். இல்லை வலது பக்கம் ஓடணும்னா இடது பக்கம். அதாவது ஓடுறவங்களுக்கு ஓகே, ஓடுறதுக்கு யாருமே வைக்க வேண்டிய தேவைகள் இல்லை. ஓடாதவர்களுக்கு நம்ம அதை வச்சுக்கிட்டோம்னா மாற்றி அமைத்துக்கலாம் அப்படிங்கிறது பல விஷயங்களை சொல்லி நமக்கு இன்னைக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பயன்பாடுகள் என்ன, இதை செய்துகிட்டே இருக்கக்குள்ள நம்மை அறியாமல் நம்ம வந்து உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லா விளக்கமும் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவீங்கிறத நம்ம அதை செய்திருக்கோம். இன்னைக்கு காலையில நம்ம ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு 5:05 இப்போ 6:30 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் எல்லாருக்குமே சரியான ஒரு மூச்சோட்ட பாதையில நம்ம இருந்திருக்கோம். சரகலைங்கிறது வந்து நமக்கு எந்த அளவுக்கு உடல்ல வந்து அது சரியான ஓட்டப்பாதைகள்ல சென்று நமக்கு, அதாவது இன்னைக்கு தை 1 ஆரம்பிக்கப்பட்ட நாள் நமக்கு இன்னும் இந்த 6 மாதங்கள் சரியான ஓட்டங்கள் இருந்து உடலில் உள்ள அனைத்து செய்கைகளையும் நமக்கு சிறப்பாக செய்யும் என்பதற்கு இது மிக மிக பொருத்தமான விஷயம் அப்படிங்கறது இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிட்டு, இதுல நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சவர்களும் இருப்பீங்க, தெரியாதவர்களும் இருப்பீங்க, அறிந்தவர்களும் இருப்பீங்க, அறியாதவர்களும் இருப்பீங்க. அனைவருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தி தான் இது. கண்டிப்பாக எல்லாரும் இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். கண்டிப்பாக ஒன்னுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் இதை விட அரிதாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் காத்து கொண்டு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கணும். கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். இன்றைய நிலைகள் நமக்கு சிறப்பான ஒரு வகுப்பு, சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து அனைவருக்கும் நல்ல ஒரு செய்தியையும் கொடுத்து சிறப்பித்து கொடுத்த நமது காலச்சக்கரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அனைத்து குருமாருக்கும் நன்றி. இந்த காலத்துக்கு வந்த அனைத்து குருமார்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஏன்னா அவங்களுடைய அற்புதமான தியானத்தின் மூலமாக எனக்குள்ள இருந்த அந்த ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயம் உணர முடியுது. அதுபோல் ஐயா சொன்ன மாதிரி சரகலையை கற்றுக்கிட்ட பல மகா குருமாரெலாம் அந்த இருப்பீங்க. அவங்கக்கிட்ட பணிவோடு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் அமைதியாக இருக்க எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்து என்னை நான் சொல்வதை வந்து பார்த்து ரசித்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குருமாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சிறப்பு சந்தோஷம்.